அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து பாரினில் பொய்யில்லை கண்ட உண்மை. வணக்கம். இப்போ சனிப்பயிற்சியில் கன்னிராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். சனீஸ்வர பகவான் இவர் 5க்கும் 6க்கும் உடைய சனீஸ்வர பகவான் இப்போ 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி போயிருக்காரு. இது கண்டக சனி அப்படின்வாங்க. கண்டம்னா கழுத்துன்னுவாங்க. சில நேரங்களில் அந்த கழுத்து பகுதி அப்படின்னா நம்ம ஒரு பகுதி சொல்லணும்ல, கண்டம் அப்படின்ற இடத்துக்கு சொல்கிறது தான் அதான் 7ஆம் இடம். இது மனைவி, நண்பர்கள், சிநேகிதம், பழக்க வழக்கங்கள், நட்பு ஸ்தானம்லாம் சொல்கிற இடம். இது ரொம்ப முக்கியமான ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் சனீஸ்வர பகவான் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பார். ஏன்னா அது நட்பு கிரகம் என்ற அடிப்படையிலையும் நீர்த்தத்துவத்தினுடைய அடிப்படையிலையும் மீனராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு. நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன சனி ஒன்று பண்ணுவாருன்னா, நல்லதை கொடுப்பாரு, கூடவே சேர்ந்து ஒரு சில மன கஷ்டத்தையும் கொடுப்பாரு. அதான் விஷயம். அங்கே ஏதோ சொல்லுவாங்கள்ல, நம்ம பாவக்காய் சாப்பிட்ற மாரி ஒரு கசப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல. நான் போய் ஒன்று வாங்கினோம், ஒரு பொருளை வாங்கிட்டேன், நல்லா இருந்தது, ஆனால் ஒரு சின்ன திருப்தி இல்லாத ஒரு குறை அது கூடவே வந்துடும்னுவாங்கள்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ கன்னிராசிக்கு அது எதில் இருக்கும். புதுசாக நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள்லையும் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கும் இல்லையா, அந்த திருமணம் நடந்துட்டாலும் சின்ன சின்ன வருத்தங்கள் அதன் மூலயமா வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நண்பர்களுடைய ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா, நண்பர்கள், சிநேகிதம், பழக்க வழக்கத்தில் கூட நல்ல விஷயங்கள் நடக்கும். புது புது நட்பு, சிநேகிதம், பழக்க வழக்கங்கள் உருவாகும். ஆனால் கூடவே சேர்த்து சின்ன அதில் ஏதாவது ஒரு குறைகளோ, இல்லை நம்ம இப்படி பேசியிருக்கோம், நம்ம இப்படி பேசியிருக்கோம்னு ஒரு மன வருத்தத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்குவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு சில பேர் அதாலேயே என்ன ஆகும்னா, ஒரு சில பேருக்கு பிரேக் ஆகிறது. இந்த காதல், சிநேகிதம், பழக்கம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு பிரேக் ஆகிற சூழ்நிலைகள் இல்லை. அது ஏன்னா அந்த உறவை கொடுத்து, அந்த நட்பை கொடுத்து, அந்த சிநேகிதத்தை கொடுத்து அதிலிருந்து அவர் பிரிக்கிறார். அந்த கர்மாவினையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சனீஸ்வர பகவான் நம்ம கொடுக்குறது. அப்படின்னா இப்போ நம்ம நண்பர்கள் படுவாங்க, பழைய நண்பர்கள்லாம் பேசுவாங்க, தொழில் சார்ந்த நிறைய முன்னேற்றங்களுக்காக நண்பர்கள் வருவாங்க. இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு வாங்கலாம், அது கோபம் படாமல்